ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நாளைக்கு வைகாசி விசாகம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம நம்மளோட ஒரு பர்த்டேவை பிறந்தநாளை எந்த அளவு சீரும் சிறப்புமாக கொண்டாடணும்னு நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்ம முருகனோட பிறந்தநாளை வைகாசி விசாகத்தை கொண்டாடணும் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நம்மளுக்கு பல வழிகள் தெரியும். நம்ம என்னென்னவோ மெத்தடில் நம்ம பண்ணுறோம். நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க, கோயிலில் அபிஷேகம் பார்ப்பாங்க, முருகனோட தரிசனத்தை கண்ணால் வாங்கி அப்படியே பருகுவாங்க. சில பேர் வீட்லேயே மாவிளக்கு போடுவாங்க, பழவிளக்கு போடுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் செய்வாங்க இல்லையா. நாளைக்கு அவ்வளோ விசேஷமான நாள். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த டாக்டர் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அவரோட வீடியோ பாருங்கள். அவர் சொல்லியிருக்காரு நாளையிலேருந்து சத்திய யுகம் தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அது பற்றி அவரோட வீடியோஸ்லாம் பாருங்கள், நான் பார்த்தேன். அதோடு இல்லாமல் நாளைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா. நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடை எப்பயும் நம்ம சுத்தம் பண்ணிவிடுவோம். சுத்தம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக நம்ம புது துணி இருந்தால் புது துணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நம்மளோட ஐயனுக்கு பிறந்தநாள் அப்படி இருக்கும்போது நம்ம புது துணி போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் அது ரெட்டு கலரோ மஞ்சள் கலரோ பச்சை கலரோ அந்த மாதிரி பிரைட்டான கலர் முருகனுக்கு பிடிச்ச கலராக போட்டுக்கோங்க. பச்சையும் பிடிக்கும், சிவப்பும் பிடிக்கும் முருகனுக்கு, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முருகனை வச்சுக்கோங்க. முருகன் ஃபோட்டோவோ சிலையோ எது இருந்தாலும் அதை வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் 6 விளக்கு ஏற்றுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா 6 விளக்கு ஏற்றுங்க. அதில் நெய் விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றிட்டு அதை முருகனுக்கு வச்சுருங்க. ஏன்னா நாளைக்கு தான் வைகாசி விசாகத்தில் தான் முருகனுக்கு அந்த இவரோட சிவனோட நெற்றிக்கண்லேருந்து நெருப்பாக பறந்திருக்காரு. இந்த 6 கார்த்திகை பெண்களோட இதில் 6 குழந்தையாக பிறந்திருக்கிறதுனால நம்ம 6 விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம சொல்கிறோம். நீங்கள் எந்த விளக்கு வேணால் ஏற்றலாம். அகல் விளக்கு ரொம்ப சிறப்பு. நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம். இல்லை எனக்கு ஒரு தீபம் ஏற்றினா போதும்னா அதுவும் ஓகே, உங்களோட இஷ்டம். அதை தவிர நீங்கள் முருகனுக்கு பிடித்த பாடல்கள், கந்தசஷ்டி கவச்சம் இருக்குது, சண்முக கவச்சம் இருக்குது, வேல்மாறல் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த பாடல் வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல், முருகனுக்கு பிடித்த பாடல் நீங்கள் பாடலாம். இல்லை எனக்கு அந்த பாட்டெல்லாம் தெரியாது அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா அழகாக பாட்டு போட்டுட்டு மொபைல்லையோ டேப் ரெக்கார்டர்லையோ இல்லை நாளைக்கு எல்லா டிவி சேனல்லையும் இதே தான் காட்டுவாங்க. அதை நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சு வீட்டில் எல்லாருமே கேளுங்க. முருகனோட புகழை பாட பாட அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். இது சம்மர் சீசன்றதுனால மாம்பழம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. மாம்பழத்தை அவருக்கு வைங்க. ஏன்னா மாம்பழம் பிடிச்சது அவருக்கு. கனியினால் தானே கோவிச்சிட்டு அவர் பழனி போனார் இல்லையா. அதனால் அவருக்கு மாம்பழம் வைங்க. வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாம்பழத்தை கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அவரோட பிரசாதம் இல்லையா, நம்ம ஐயனோட பிரசாதம். அப்போ நம்ம சாப்பிட வேண்டாமா, நம்ம சாப்பிட்ணும். நம்மளும் சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் அதை கொடுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சு நல்ல தினம் ஃபுல்லாக அவரையே நினச்சிருங்க. முருகா 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 சரவணபவா சரவணபவா அப்படின்னு எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, சண்முகா எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேர்லேயே அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. அவர் மேலே எல்லா பாரத்தையும் போட்டுடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இன்றைக்கி இந்த டிஸ்கிரிப்ஷனில் முருகனோட மூல மந்திரம் தரேன். அந்த மூல மந்திரத்தை நீங்கள் 108 தடவை நீங்கள் ஜெபிக்கலாம். 51 தடவை அந்த இல்லை, நான் 108 தடவை நீங்கள் ஜெபிக்கலாம். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தப்பு இல்லாமல் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஓம் சரவணபவான்னு சொல்லுங்கள், முருகா முருகான்னு சொல்லுங்கள், வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுங்கள். எது சொன்னாலுமே முருகனுக்கு பிடிச்சது தான். நம்மள ஐயனோட பிறந்தநாளை நம்ம சீரும் சிறப்புமாக நாளைக்கு கொண்டாடுவோம். இன்றைக்கே விசாகம் வந்தாச்சு, நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்குது. அதனால் நாளைக்கு ரொம்ப சீரும் சிறப்பாக கொண்டாடலாம். எதுனா விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கலந்து வர்ற நாளை தான் நம்ம வைகாசி விசாகம்னு சொல்கிறோம்.
அது மாதிரி நம்ம நாளைக்கு சீரும் சிறப்புமாக கொண்டாடலாம். நீங்கள் எப்படியெல்லாம் வந்து முருகனை வந்து வழிபட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः.